ஜவ்வாதுமலையில் 25வது கோடை விழா நிகழ்ச்சியில் 2 அமைச்சர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் 25வது கோடை விழா இன்று தொடங்கியது. திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட சுற்றுலாத்துறையும் இணைந்து ஜவ்வாதுமலையில் 2 நாட்கள் கோடை விழாவை நடத்துகின்றன. இதன் தொடக்க விழா ஜமுனாமத்தூர் காவலூர் சாலையில் உள்ள திருந்தவெளி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, பாராளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன், கிரி, அம்பேத்குமார், ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். 18,062 பயனாளிகளுக்கு ரூபாய் 121.78 கோடி மதிப்பீட்டில் அமைச்சர்கள் நலத்திட்ட உதவிகளை வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, வேளாண் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஜமுனாமத்தூரும் ஒன்றாகும். ஜமுனாமத்தூரில் ஆண்டுதோறும் ஜவ்வாதுமலை கோடை விழா நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஜவ்வாதுமலை கோடை விழா இன்று தொடங்கியது. கோடை விழாவை காண காலை முதலே மாவட்டத்தின் பல்வேறு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஜமுனாமத்தூருக்கு படையெடுத்தனர். பயணிகளின் வசதிக்காக திருவண்ணாமலை, போலூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ஜவ்வாது மலையிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. கோடை விழாவையொட்டி வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை, கூட்டுறவுத்துறை, சமூக நலத்துறை, வனத்துறை, காவல்துறை என பல்வேறு துறைகள் சார்பில் அரசின் சாதனைகளை விளக்கும் விதமான கண்காட்சி அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு துறையினரும் போட்டி போட்டு அரங்குகளை அமைத்திருந்தனர். குறிப்பாக தோட்டக்கலைத்துறையினர் கண்காட்சியில் ரோஜாக்களை கொண்டு ஹார்டின் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த செல்ஃபி பாயிண்டிற்கு முன்பாக ஏராளமான பொதுமக்கள் நின்று கொண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் ரோஜா பூக்களை கொண்டு டால்பின் அமைக்கப்பட்டிருந்தது. கருப்பு திராட்சையில் முயலும், பச்சை திராட்சை மற்றும் பாவற்காயை கொண்டு ஆமையும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தும் இருந்தது. இவற்றின் முன்பு நின்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்போனில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு போட்டி போட்டு மகிழ்ந்தனர். பின்னர் அதனை தங்களது நண்பர்கள், உறவினர்கள் பார்க்கும் விதமாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் பதிவு செய்து மகிழ்ந்தனர். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் சார்பில் கைவினை பொருட்கள் விற்பனையகம், வேளாண்மை துறையில் வேளாண் கருவிகள் கண்காட்சி போன்றவையும் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. விழாவை முன்னிட்டு கோடை விழா நடைபெற்ற மைதானத்தின் அருகில் பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள், ராட்டினம் போன்றவற்றும் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு துறைகளின் சார்பில் காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரை தொடர்ந்து இடைவிடாது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், மலைவாழ் மக்களின் கலை நிகழ்ச்சிகள், பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அத்துடன் வாலிபால், கபடி, ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் என ஏராளமான விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்றது. ஜவ்வாதுமலையில் வசிக்கும் மலைவாழ் மக்களால் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள், பயிர்கள் என ஏராளமான பொருட்களும் இவற்றை ஏராளமான மக்கள் பார்வையிட்டு தேன், பலாப்பழம் போன்றவற்றை வாங்கி சென்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை கோடை விழாவின் நிறைவு விழா என்பதால் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. கோடை விழாவையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் ஜவ்வாதுமலை திருவிழா கோலம் பூண்டுள்ளது. நிர்வாகம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணத்தினால் வருவாய்த்துறையின் மூலமாக 2288 பயனாளிகளுக்கும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மூலமாக 551 பயனாளிகளுக்கும், மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பாக 118 பயனாளிகளுக்கும், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்ற வனத்துறையின் சார்பாக 75 பயனாளிகளுக்கும், மகளிர் திட்டத்தின் மூலமாக 3273 பயனாளிகளுக்கும், ஆதி திராவிடர்கள் மற்றும் இந்த பகுதியில் வாழுகிற பழங்குடி மக்களின் சார்பாக துறையின் சார்பாக 481 பயனாளிகளுக்கும், கூட்டுறவு துறையின் சார்பாக 8994 பயனாளிகளுக்கும்,
தமிழ்நாடு தொழில் வளர்ச்சித்துறையின் வேளாண் துறையின் சார்பாக 775 பயனாளிகளுக்கும், தோட்டக்கலைத்துறையின் சார்பாக 174 பயனாளிகளுக்கும், வேளாண் மற்றும் பொறியியல் துறையின் சார்பாக 2 பயனாளிகளுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக 272 பயனாளிகளுக்கும், தொழிலாளர்கள் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் சார்பாக 1242 பயனாளிகளுக்கும், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் சார்பாக 42 பயனாளிகளுக்கும் இன்றைக்கு ஏறத்தாழ 18,062 பயனாளிகளுக்கு 121 கோடி ரூபாய் 72 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு துறையின் சார்பாக பயனாளிகளுக்கு ஆணைகளாக வழங்கியிருக்கிறார்கள். ஆக நான் சொன்ன குறிப்பிட்ட இந்த துறையின் சார்பாக இந்த பயனாளிகள் பெற வேண்டும் என்பதற்காக 1 மாத காலமாக ஒரு துறையின் சார்பாக இதற்காக உழைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கட்டளையை, அன்பு கட்டளையை ஏற்று இதில் ஈடுபடுத்தி இந்த மக்கள் நான் குறிப்பிட்டதை போல 18,608 பயனாளிகளுக்கு அரசு நாங்கள் தர வேண்டும் என்று எண்ணியிருந்தாலும் கூட அரசுக்கு பாலமாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அரசு அலுவலர்கள் சிறப்பாக பணியாற்றியதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பாக சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களுக்கு என் பாராட்டுதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். 42 லட்சம் மதிப்பீட்டில் சிறுபாலங்களும், 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சுகாதார துணை மையமும், 22 லட்சம் மதிப்பீட்டில் 2 புதிய நெய்யாலை கடைகளும், 10,23 லட்சம் மதிப்பீட்டில் 18 பயனாளி பணிகளுக்கு இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. 7,04 லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம், 25 லட்சம் மதிப்பீட்டில் சிறுபாலங்கள் ஆகியவைகள் இந்த நிகழ்வு மூலமாக இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு ஆணையாக அல்லது அடிக்கல் நாட்டு விழாவாக மக்கள் பயன்பாட்டிற்கு கட்டிடமாக இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2,92 லட்சம் மதிப்பீட்டில் பலாமரத்தூர் கிராமத்துக்கு சாகச சுற்றுலாத்தலம் அமைக்கும் பணி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிய காட்சி முனையங்கள் அமைப்பதற்காக ஜவாது மலையில் உள்ள ஈசிஓ பார்க் என்று சொல்லப்படுகின்ற சாகச சுற்றுலா முகாம் தளம் ஆகிய 2 இடங்களில் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 3 கோடி மதிப்பீட்டில் சாத்தூர் அணை பகுதியில் உணவகம், ஓய்வறை, பூங்கா மற்றும் சுற்றுலா அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்காக நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் எங்கள் மாவட்டத்தின் மீது கருவி வைத்து அறிவித்து அதற்கு பணம் ஒதுக்கியதற்காக அவருக்கு நம்முடைய மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன்.